400 ஆண்டுகள் ஒரு தேசமே உயிரோடு போராடியது. எகிப்தின் மண்ணில் இரத்தமும் வியர்வையும் கலந்தே சரித்திரம் எழுதப்பட்டது. அப்போதுதான் அந்த பயங்கரமான கட்டளை பிறந்தது. எந்த எபிரேய ஆண் குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது. நைல் நதி அவற்றின் கல்லறையாக மாறட்டும். நிலையம் 2 யாத்திராகமம். இந்த இரத்த வேட்டைக்கு நடுவே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு நாணர் பெட்டி. நைல் நதியின் அலைகளில் மிதந்த அந்த ஒரு உயிர். விதியின் விளையாட்டு என்ன தெரியுமா? கொல்லத் துடித்த அதே பார்வோனின் அரண்மனையிலேயே இளவரசனாக வளர்ந்தான் அந்த பாலக்கன். அவன்தான் மோசே. ஆனால் ஒரு நள்ளிரவில் நடந்த ஒரு கொலை. இளவரசன் ஒரே நாளில் குற்றவாளியாக மாறினான். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தலைமறைவு வாழ்க்கை. அவன் கதை முடிந்தது என்று உலகம் எண்ணியபோது அடர்ந்த வனாந்தரத்தின் நடுவே ஒரு மர்மமான காட்சி அரங்கேறியது. ஒரு முச்செடி எரிகிறது. ஆனால் அது சாம்பலாகவில்லை. அந்த நெருப்பின் சுடர் நடுவே அசையாமல் நின்ற அந்த மர்ம ஜோதி என்ன? எரியும் அக்கினிக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த அதிகாரம் மிக்க குரல் யாருடையது? அது சர்வ வல்ல தேவனுடையது. மோசேயே, உன் மக்களின் அழுகுரல் என் செவிகளை எட்டியது. இப்போது நீ ஒரு இரட்சகனாக எகிப்திற்கு திரும்பினான் மோசே. இங்கேதான் அந்த அதிரடி த்ரில்லர் தொடங்குகிறது. பார்வோனின் பிடிவாதம். வானமே அதிரும் 10 வாதைகள். நைல் நதி இரத்தமாக மாறியது. தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. கடைசி வாதை. ஒரு நள்ளிரவில் மரணதூதன் எகிப்தின் வீதிகளில் உலாவிய அந்த திகில் நிமிடம். ஆனால் ஒரு இரகசியம் அவர்களை காத்தது. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதன் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. அந்த இரத்தத்தை காண்டபோது மரணம் அந்த வீடுகளை தீண்டாமல் அலறிக்கொண்டு ஓடியது. அடுத்த திருப்பம். உங்களா நம்ப முடியாத ஒரு காட்சி. முன்னால் சீரும் செங்கடல், பின்னால் துரத்தும் எகிப்திய இராணுவம். தப்பிக்க வழியே இல்லை என்றபோது மோசே தன் கோலை உயர்த்தினான். கடல் பிளந்தது. மாபெரும் நீர்ச்சுவர்கள் மர்மமான முறையில் எழுந்து நின்றன. அந்த பாதை வழியே ஒரு தேசமே தப்பியது. துரத்தி வந்த இராணுவம் அதே கடலுக்குள் சமாதியானது. பயணம் முடியவில்லை. வனாந்தரத்தில் மர்மங்கள் தொடர்ந்தன. வானிலிருந்து பெய்த மர்மமான உணவு மன்னா. கற்பாறையிலிருந்து பீரிட்ட தண்ணீர். சீனாய் மலையில் நெருப்புக்கும் புகைக்கு நடுவே தேவன் கைப்பட கல்லில் எழுதிய அந்த 10 கட்டளைகள். இறுதி ட்விஸ்ட். அன்று வாசலில் பூசப்பட்ட அந்த இரத்தம் ஒரு நிழல் மட்டுமே. உண்மையான விடுதலை நாயகன் அங்கே நிற்கிறார், இயேசு கிறிஸ்து. அன்று மோசேயை தேடிய தேவன் இன்று உன்னையும் அழைக்கிறார். உன் அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் இன்று உடையப் போகிறது. அடுத்த நிலையம். இரத்தமும் பலிபீடமும் மர்மமான முறையில் எரிந்து சாம்பலான இளவரசர்களும். லேவியராகமம். அங்கே ஒரு பலிபீடத்தின் பின்னால் காத்திருக்கும் அந்த பெரிய மர்மம் என்ன? தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து யாத்திராகமத்தில் உங்களுக்கு பிடித்த சம்பவம் எது என்று கமெண்ட் பண்ணுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.